தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. துப்பாக்கிச் சுடுதலில் முதல் பெண்ணாக பதக்கம் வென்றது பெருமிதம் கொள்வதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பதக்கம் வென்ற மனு பாக்கருக்கு ராகுல் காந்தி உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. மனு பாக்கரின் சொந்த ஊரான ஹரியானாவில் வெற்றியை கொண்டாடிய மக்கள். மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக முதல் கட்டமாக 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. நீர்வரத்தை பொறுத்து நீர் திறப்பை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பு. மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதை அடுத்து ஈரோடு காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கடலூர் அதிமுக நிர்வாகி கொலை சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகம் கொலைகளின் தலைநகரமாக ஆகிவிட்டது. சிவகங்கை பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அண்ணாமலை விமர்சனம். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். திருவட்டாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆகஸ்ட் 1 ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் அறிவிப்பு. எதிர்க்கட்சியினரை ஒடுக்கும் வழக்கத்தை பாஜக இன்னும் கைவிடவில்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேச அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பணி இழந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக அனைத்து உதவிகளையும் செய்து தர முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உத்தரவு. அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டி தரப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பெயரில் வாட்ஸ்அப்களில் அனுப்பப்படும் தகவல்கள் பொய்யானது. அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம். உதகையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சேரிங் கிராஸ் பகுதியில் விழுந்த ராட்சத மரம். உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கேரளாவில் இருந்து குற்றாலத்திற்கு கொண்டுவரப்படும் அரிய வகை பழங்களுக்கு தடை. நிபா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர் கைது. வயநாடு பகுதியில் இருந்தவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை.
ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியிடம் செல்போன் பறிப்பு. போலீசார் கையை உடைத்ததாக குற்றவாளியின் சகோதரர் கதறல். இதில் வகனு சரக்காச்சுருந்தனா காரில் வந்தாங்கண்ணா வந்துட்டு என்ன தெரியுமா நான் பண்ண நீ யார் நீ என் பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னேன். உன் தம்பி யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி தேங்காயில் உள்ளகிறான்னு சொன்னேண்ணா. இன்னும் போனாங்கண்ணா. இன்னும் போயிட்டு என் தம்பி கல்யாணம் 10 மாதம் பத்திரண்ணா குழந்தைங்க அது என் பேர் சாரதிண்ணா. நாட்டின் 4வது சிறந்த உள்நாட்டு விமான நிலையமாக தரம் பெற்றது மதுரை விமான நிலையம். வாடிக்கையாளர் சேவையின் அடிப்படையில் நடத்திய ஆய்வில் இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவிப்பு. வெள்ளத்தில் சிக்கி 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம். டெல்லி மேயர் வீட்டை முற்றுகையிட்டு ஏபிவிபி மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம். பாதுகாப்பற்ற கட்டுமானம், மோசமான நகர திட்டமிடலுக்கு சாமானியர்கள் உயிர்தான் விளையா? டெல்லியில் 3 மாணவர்கள் வெள்ளத்தில் உயிரிழந்தது குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் முதல் சுற்று போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து வெற்றி. மாலத்தீவு வீராங்கனை பாத்திமாவை 21-9, 21-6 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் துடுப்பு படகு போட்டி. காலிறுதி சுற்றுக்கு இந்திய வீரர் பல்ராஜ் பன்வர் முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் ஒற்றையர் தகுதி சுற்று போட்டி. இந்திய வீராங்கனை ரமிதா 631.5 புள்ளிகளுடன் 5வது இடத்தை பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் இந்தியாவுக்கு 17வது இடம். 3 தங்கம் 2 வெள்ளி வென்று ஆஸ்திரேலியா முதலிடம்.